திரேதாயுகத்தில் பெருமாள் கஜேந்திர வரதன் கஜேந்திரன் என்னும் ஒரு யானையை காப்பாற்றினான். அடுத்தது துவாபர யுகத்துல தேவகுருவான ப்ரஹஸ்பதியை பரமாத்மா ரட்சித்தான். புரட்டாசி மாசம் ஸ்ரவண நட்சத்திரத்துல ப்ரஹஸ்பதி இன்னைக்கும் வரதனுக்கு திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கார் என்பதாக க்ஷேத்திர மகாத்மியம். அதனால்தான் புரட்டாசி ஸ்ரவணத்தன்னைக்கு ப்ரஹஸ்பதி நமக்கெல்லாம் சுவாமியா நமக்கெல்லாம் ஆச்சாரியனா இருக்கக்கூடிய சுவாமி தேசிகன் வரதனுடைய திருவாராதனத்துக்கு எழுந்தருகிறார். துவாபர யுகத்துல ப்ரஹஸ்பதி. அப்புறம் கலியுகத்துல யார் அப்படின்னு கேட்டார். சோதி அனந்தன் கலியில் தொழுதன் என்றனே. அனந்தாழ்வான் திருவனந்தாழ்வான் இன்னைக்கும் நம்மாழ்வார் சன்னதியில் இருக்கக்கூடியதான புற்று. அந்த புற்றில் அனந்தாழ்வான் நித்தியஸ்ரீ நித்தியமங்கலமாக வாசம் பண்ணிட்டு இருக்கார். கலியுகத்துல அனந்தாழ்வான் தான் அவரை ஆராதனம் பண்ற வரதனை. அதுல இன்னொரு ஒரு சுவாரஸ்யம் உண்டு. பெரியவர்கள் மகான்கள் ரொம்ப அழகாக அருளி செய்வார். அனந்தன் மீதி பேருக்கெல்லாம் அப்ஜெக்டிவ் இல்லை. யோசிச்சு பார்த்தீங்களா? ஆதியுகத்து அயன், அப்புறம் என்ன காதல் உயர்ந்த களிறு, அப்புறம் வாதுயர் தேவகுரு, இதெல்லாம் அவளுக்கு கொடுத்துருக்கக்கூடியதால் ஒரு அப்ஜெக்டிவ் சின்ன சின்னதாக கொடுத்துருக்கா. அது ஜென்ரல் டேர்ம்ஸ் போயிடும். ஆனால் அனந்தாழ்வானுக்கு அப்ஜெக்டிவ் கொடுக்கச்சே சுவாமி தேசிகன் என்ன பண்ணார்? சோதி அனந்தன் அப்படின்னார். ஜோதிஷ் மிக்கவனான அனந்தன் யாருனர்? ஸ்ரீபாஷ்யகாரருடைய அவதாரம் காண்பிக்கப்படுகிறது. கலியுகத்தில் தேவப்பெருமாள் ஆராதிக்கிறது யார் அப்படின்னு கேட்டால் சோதி அனந்தன்னா ராமானுஜனுடைய அவதாரத்தை தான் சொல்கிறாங்க. ஸ்ரீபாஷ்யகாருடைய அவதாரம் தான் அங்கே ஸ்பஷ்டமாக சொல்லப்படுகிறது. இப்படி 4 யுகத்துல 4 பேர். அதுல துவாபர யுகத்துல ப்ரஹஸ்பதிக்கு பெருமாள் வரதன் அருள் செய்தான். அது என்ன கதை அப்படின்னு புரிஞ்சுட்டோம்னா அந்த கதைக்கும் இப்ப சொல்லக்கூடிய ஸ்லோகத்துக்கும் நிறைய சங்கதிகள் உண்டு, நிறைய சம்பந்தங்கள் உண்டு. இது ஹஸ்தகிரி மகாத்மியம் பிரம்மாண்ட புராணத்துல சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த கதை. ஒரு சமயம் தேவலோகத்துல ஒரு பெரிய டிபேட் நடந்தது. தேவர்கள் மகரிஷிகள்லாம் வந்து எல்லாரும் சேர்ந்திருக்கா. அவளுக்குள்ள ஒரு பெரிய விசாரம் நடந்தது. என்ன விசாரம்? ஒருத்தர் வீட்டில் ரொம்ப ஆச்சாரமா இருக்க, தன்னுடைய புத்திர பௌத்திராதிகளோடு சேர்ந்திருக்க, தன்னுடைய நித்திய கர்மானுஷ்டானங்களை விடாமல் செய்து கொண்டிருக்கிறார். அதை விட முக்கியம் என்ன? தன் ஆத்துல இருக்கக்கூடிய பெருமாளுக்கு கிரமமா திருவாராதனங்கள் செய்து கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு கேரக்டர் தன்னுடைய நித்திய கர்மானுஷ்டானங்களை விடாமல், பகவதாராதனம் குறிப்பா ஆத்துல இருக்கக்கூடிய பெருமாளுக்கு திருவாராதனத்தை விடாமல், கூடவே தன் புத்திர பௌத்திராதிகளை காப்பாற்றி கொண்டு ஒருத்தர் காரியம் பண்ணிட்டு இருக்க. இன்னொருத்தர் என்ன அப்படின்னு கேட்டா, அவருக்கு நித்திய கர்மானுஷ்டானத்தில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் சம்ஹவ் அவர் பண்ணுவார். அது பண்ணலாம், எஸ்கேப் ஆகலாம்ன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் சரி அவரும் ஆற்றுல இருக்கிறவாளுக்கு பைசா தேவைன்னா அந்த பைசாவை கொடுத்துருவார். சரி அதே சமயத்தில் ஆற்றுல இருக்கிற பெருமாளுக்கு திருவாராதனம் அதெல்லாம் கிடையாது. அவருடைய மெயின் டார்கெட் என்ன அப்படின்னு கேட்டால் திவ்யதேசமாக போய் பெருமாளை சேவிப்பார். எல்லா கோவிலுக்கும் போவார். அங்கே கோவிலில் போய் பெருமாளெல்லாம் சேவிப்பார், கைங்கறி எல்லாம் பண்ணுவார். அவருடைய காரியத்தை அவர் பார்த்துட்டு இருக்கார். இப்போ இந்த மாதிரி 2 பேர் இருக்கா, 2 கேரக்டர் இருக்கா. இந்த 2 கேரக்டர்ல முதல்ல சொன்னவர் உயர்ந்தவரா அல்லது இரண்டாவது சொல்லப்பட்டவர் உயர்ந்தவரா? இதுதான் கேள்வி. இந்த தேவர்களும் முனிவர்களும் சேர்ந்து இத்தகைய ஒரு விசாரத்தை ஆரம்பித்து வச்சிருக்கா. இந்த மாதிரி 2 பேர் வராளே சுவாமி, இந்த 2 பேர்ல யார் உயர்ந்தவர்? அவனவன் ஸ்வகர்மானுஷ்டான், தங்களுக்கு விதிக்கப்பட்டதான வர்ணாசிரம தர்ம அனுஷ்டானத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொருத்தர பண்ணா அதை கொஞ்சம் எஸ்கேப் பண்ணி அது கொஞ்சம் பரவாயில்ல, இப்படி இருந்தால் பரவாயில்ல. ஆனால் ஊரா போய் கோவிலுக்கெல்லாம் போய் சேவிக்கிறது, அந்த கோவிலில் போய் கைங்கறி எல்லாம் பண்ணுறது, அதுதான் முக்கியன்றதாக சொல்லி வச்சுருக்கானே. இது 2 பேர்ல யார் வசத்தி அப்படின்னு தேவகுருவான ப்ரஹஸ்பதி கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லிருக்கணும். சுவாமி தேசிகன் ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துல இந்த ப்ரஹஸ்பதியினுடைய மைண்ட்ல ஏற்படக்கூடிய டிஸ்ட்ராக்ஷனை காமிக்கிறது. விதர்க்கடோலாம் யவதூய சத்வே ப்ரஹஸ்பதிம் வர்த்தயசே யதஸ்தும் தேனைவ தேவ த்ரிதசேஸ்வரானாம் அஸ்பிருஷ்டடோலாயிதமாதிராஜ்யம். நாம உலகத்துல ரொம்ப புத்திசாலியா எதை கேட்டாலும் சொல்லக்கூடியவனாக எல்லாருக்கும் ஒரு ஆச்சாரியனா ஒருத்தன் இருந்தானேனால் அவனை நாம எப்படி கொண்டாடுவோம்? அவர் பெரிய ப்ரஹஸ்பதி அப்படின்னு. இப்ப டேர்மானா முடிஞ்சு போய் அவர் பெரிய ப்ரஹஸ்பதினா அசட்டுல 1ஆம் நம்பர் அசட்டுன்னு அர்த்தம். இப்ப மாத்திட்டா எல்லாத்தையும் இல்லையா? ஆனா இன் ஜென்ரல் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் பெரிய ப்ரஹஸ்பதி அப்படின்னு அர்த்தம்னா நல்ல விஷயங்களை நல்லா தெரிந்து கொண்டிருப்பவர், எல்லாருக்கும் அழகா எடுத்து சொல்லக்கூடியவர் என்பதாக அந்த ப்ரஹஸ்பதியினுடைய மைண்டை கொடுத்தார். அதை பத்தி சொல்றார். ஆனா இப்ப ப்ரஹஸ்பதியினுடைய மைண்ட்ல வேற ஏதோ டிஸ்ட்ராக்ஷன் வந்துருக்கு. அவர் கேள்வி கேட்கச்சே உட்காந்து செல்போன் நோண்டிந்தார் போல. இப்பெல்லாம் மூஞ்ச யாரும் கேட்கறது இல்லை, நம்ம பேசச்சே யாரும் கேட்கறா.
இல்லையா? அதனால் இவன் தடவின்னு இருக்கான், அவன் என்ன சொன்ன அப்படின்வா. மறுபடியும் சொன்னாலும் காதில் வாங்கிக்க மாட்டான். அந்த மாதிரி ப்ரகஸ்பதிக்கு ஏதோ மைண்டு வேற ஏதோ இருந்துட்டார். கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். பிராமாணிகமான பிரமாணங்களை நல்லா ஆராய்ந்து பார்த்து சொல்லியிருக்கணும். அதை நல்லா புரிஞ்சுட்டு சொல்லியிருக்கணும். அவர் என்ன பண்ணார், ஆற்றுல ஏதோ காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் இருந்தாலும் திவிரேஷங்கள் போய் பெருமாளை சேவிக்கிறது ரொம்ப விசேஷம் இல்லையா? திவிரேஷங்களுக்கு போகிற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைச்சிருமா? ஆகையால் திவிரேஷ யாத்திரைகள் செய்து கொண்டு எவன் ஒருவன் அங்கங்கே போய் கோவிலில் கைங்கரியம் பண்ணி பெருமாளை சேவிக்கிறானோ அவன் தான் ஓ சக்தி என்பதாக ப்ரகஸ்பதி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துட்டு கேஸு 2 பக்கமும் விவாதம் பண்ணியிருக்கச்சே ஒன் சைடடா ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது தேவலோகத்திலேயே ஆரம்பிச்சிடும். யாரிடத்துல நாம பிராமாணிகமான ஜட்ஜ்மெண்ட் வரும்னு நம்புவோமோ கடைசியில் அவரே கூட பல்ட்டி அடிச்சிடறார். சார் அவரா சார் இப்படி கொடுத்தார்? ஆமா அவரே தான் கொடுத்தார். என்ன பண்றது? புத்தி மாறி போச்சு. ஏன்னா ஒருத்தனுக்கு அவனுடைய வர்ணாசிரம தர்மானுஷ்டானம் தான் முக்கியம். வர்ணாசிரமாச்சாரவதா புருஷேன பரப்புமான் விஷ்ணுராராத்தியதே பந்தா நான்ய தத்தோஷ காரகா. அவரவர்கள் தங்களுக்கு உரிய ஆசிரமத்திற்கு தக்கபடி தங்களுடைய காரியங்களை செய்ய வேண்டும். அதை விடுத்தோமையால் பகவானுக்கு அவனிடத்தில் ஒரு பிரீத்தி உண்டாகாது என்று பிரமாண வச்சனம். இப்போ இந்த கிரகஸ்தர்னு ஒருத்தர் இல்லறத்தில் இருப்பவர்னோமே அவர் என்ன பண்ணார்? கார்த்தால தூங்கி எழுந்தவர் முதற்கொண்டு ஏதோ தன்னால் முடிந்த அனுஷ்டானங்களை பண்ணினார். அதை விட முக்கியமாக என்ன பண்ணினார்? தன் ஆற்றுல இருக்கக்கூடிய பெருமாளுக்கு குறவில்லாமல் திருவாராதனம் பண்ணினார். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதின்னு என்ன தனக்கு அன்னைக்கு கிடைக்கிறதோ பகவத் அனுகிரகத்தினால அந்த வஸ்துக்களை பகவானுக்கு திருவாராதனத்தில் நைவேத்தியம் பண்ணி அதை தான் சாப்பிட்டேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கூரத்தாழ்வாருடைய சரித்திரத்தில் ரொம்ப பிரசித்தமான ஒரு எபிசோட், ஒரு இன்சிடென்ட். பராசர பட்டரும் வேதவியாச பட்டரும் கூரத்தாழ்வாருக்கு திருக்குமாரர்களாக எப்படி பிறந்தார்கள் அப்படின்னா அதுக்கு ஒரு கதை இருக்கு. அதாவது கூரத்தாழ்வான் பெரிய ஜமீன்தார். அந்த மகான் உஞ்சவருத்தி எடுத்தார். ஏன்னா எல்லாத்தையும் சமர்ப்பிச்சுட்டார். எனக்கு ஒன்றும் வேண்டாண்டாப்பா, அடியன் ராமானுஜ தாசோஸ்மின்னு இருந்துட்டார். தினந்தோறும் கார்த்தால உஞ்சவருத்திக்காக போவோம். கையில் ஒரு சின்ன சொம்பு எடுத்து போவோம். உஞ்சவருத்தி அப்படின்னு உடனே ஒரு 4 கோடி, 5 8 இந்த கோடியில் போடு, பொன்னி அரிசியா அந்த கோடியில் போடுன்னு எடுத்து போக மாட்டான். ஒரு ட்ரை சைக்கிள் வச்சு ஒரு சின்ன சொம்பு, அது 2 பேருக்கு, அவரும் அவருடைய தேவிகளும் எவ்வளோ சாப்பிடுவோம், அவ்வளவுதான். அது ஆயிரத்துலாம் திரும்பி வந்துடுவார். ஒரு சமயம் 3 நாட்கள் இடைவிடாமல் மழை பெய்ந்தது. 1 நாள் 2 நாள் 3 நாள் மழை. அப்படி மழை கொட்டு கொட்டித்து உஞ்சவருத்திக்கு போக முடியல. ஆழ்வான் முதல் நாள் மழை பெஞ்சது. பெருமாள் திருவாராதனம் பண்ண ராத்துல வெறும் தீர்த்தத்தை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சார். இவர் தீர்த்தம் எடுத்துட்டார். 2வது நாளும் தீர்த்தம் சமர்ப்பிச்சார், எடுத்துட்டார். 3வது நாளும் மழை நிற்காமல் பெய்யறது தீர்த்தம். உடனே அவருடைய தேவிகள் கேட்டார், 3 நாளா பட்டினி இருக்கிறேன்னு. நான் மட்டுமா பட்டிருக்கேன்? பெருமாள் தான் பட்டியிருக்கான். நான் மட்டுமா பட்டியிருக்கேன்? பெருமாள் தான் பட்டியிருப்பான். பெருமாள் பட்டி இருக்கிறது தான் நான் இருக்கேன். அவனுக்கு சமர்ப்பித்த அன்னத்தை தானே சாப்பிடணும். நமக்கெல்லாம் பிரசாதம்னு சொன்னால் கோவிலில் கொடுத்த புளியோர சொண்டல் தான் பிரசாதம் வச்சுட்டு இருக்கோம். ஆற்றுல தினந்தோறும் பெருமாளுக்கு தலிகை சமர்ப்பிக்கிற அது பிரசாதம் இல்லையா? அந்த எண்ணெய் யாருக்குமே வருதில்லை. ஏன்னா சமர்ப்பிக்கிறது இல்லை, அவரை கண்டுக்கிறதே இல்லையே. அவருக்கு திருண்டு டம்ளர் ஒரு பால் வச்சுட்டா போகிறோம், அவர் சாட்டிஸ்ஃபை ஆகிடுவார். அவர் சாட்டிஸ்ஃபை ஆகிடுவார். ஆனால் உனக்கு அது தர்மம் இல்லை. ஒரு குழந்தைக்கு தாயார் ஃபீடு பண்ணாமல் அந்த தாயார் உட்கார்ந்து சாப்பிட்டா என்ன பாபமோ அந்த பாபம் தான். ஒரு குழந்தைக்கு எப்படி கிரமமாக ஃபீட் பண்ணாமல் அந்த தாயாரானவள் தான் மட்டும் சாப்பிட்டாங்கன்னா என்ன பாபமோ அந்த பாபம் தான். அப்போ தன்னுடைய கர்மானுஷ்டானங்களை கிரமமாக பார்த்துட்டு யதா தன்னால் முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய புத்திர பௌத்திராதிகளை காப்பாற்றிட்டு பகவத் ஆராதனம் பண்ணிட்டு இருக்கான். அவன் எந்த திவ்யதேசத்துக்கும் போகலை, எந்த கோவிலுக்கும் போகலை. ஏன்னா போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, போகணுன்ற நெசசிட்டி இல்லை. ஏன்னா இது விகிதம், இது அவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடியதான தர்மம். அந்த பெருமாளை தூக்கி போட்டலாம் கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இல்லை அரிசி டின்னில் போட்டு நான் ஊராக திவிரேசமாக போயிருக்கேன், நான் 108 பார்த்தேன், 102 பார்த்தேன், 104 பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா அது ரொம்ப தப்பான காரியம். ப்ரகஸ்பதி அதுக்கு ஃபேவரபிளாக இவர் தீர்ப்பு கொடுத்துட்டார். ப்ரகஸ்பதி தீர்ப்பு கொடுத்தாரோ இல்லையோ, நீ இப்போ உட்காந்து எங்களெல்லாம் பயமுறுத்திட்டு இருக்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? அதுதான் ப்ரகஸ்பதி கதை இருக்க கதை, அதுதான் விஷயம். விதர்க்கடோலாம் புத்தி பாரு மாறி எடுத்து வேவரிங் மைண்டு. த மீனிங் ஆஃப் விதர்க்கடோலாம் என்ன அர்த்தம்? வேவரிங் மைண்டு. விதர்க்கடோலாம்
அப்படியே புத்தி தடுமாற ஆரம்பிச்சுடுது ப்ரகஸ்பதிக்கு. என்ன பண்றது? இப்படி ஒரு தீர்ப்பை யாருமே எதிர்பார்க்கல. உடனே மகர்ஷிகள் தேவர்கள்லாம் பார்த்தா ரொம்ப தப்பு பண்ணிட்டு சுவாமி, எம்பெருமானுக்கு திருவுள்ளம் இல்லாத ஒரு காரியத்தை நீர் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அதுதான் வசக்தி என்பதாக தீர்ப்பு கொடுத்ததினால நீர் உமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பெரிய பதவியை இழந்து பூலோகத்தில் சாமானிய ஒரு மனிதனாக பிறந்து துன்பப்படுவீர் என்று அத்தனை பேர் அவருக்கு சாபம் கொடுத்துட்டார். அத்தனை பேர் அவருக்கு சாபம் கொடுத்தார். ஒருத்தர் சாபம் கொடுத்தாலே எப்படி இருக்கும்? அத்தனை பேரும் சேர்ந்து ஒரே அட்டம்ப்ட்ல சாபம் கொடுத்தார். ப்ரகஸ்பதி பொத்துன்னு பூலோகத்துக்கு வந்துட்டார். என்ன ஆச்சு? எவ்வளவு பெரிய ப்ரகஸ்பதி, எத்தனை ஆத்துல திருவாராந்தத்துக்கு ஒத்துட்டு இருப்பார், எவ்வளவு ஆத்துக்கு வாத்தியாரா இருப்பார். எல்லாம் போச்சு அவருக்கு, எல்லாமே அவருக்கு போயிடுத்து. கடைசியில என்ன எடுத்து அப்படின்னா, நர்மதை கரையில மந்திரஜித் என்பதான ஒரு பிராமணனுக்கு இவர் பிள்ளையா பிறந்தார். அது என்னமோ தெரியல, இந்த ப்ரகஸ்பதிக்கு கூட தலையில எழுதின எழுத்து மாற்ற முடியல. இவர் பிறந்த வேளை இவருடைய தாயார் போயிட்டார். பிறந்ததுதான் பிறந்தோம், ஒரு நல்ல குளத்துல பிறந்த கூடாதா, பிறக்கச்சே வைஃபை கனெக்ஷன் இருக்கா மாதிரி ஒரு வீட்டில் பிறந்துருக்கு இல்லையா? 6 மாசத்துக்கு ஒரு தடவை கேட்ஜெட் மாத்திர மாதிரி அப்பா அம்மா வசதியா இருந்தா சௌரியமா இருக்கும். இது உஞ்சவருத்திக்கு கூட போறதுக்கு கையில சொம்பு இல்லாத ஃபேமிலி. எங்கன்னா உஞ்சவருத்தி போனோம்னா அதுக்கு ஒரு சொம்பாவது வேணாமோ இல்லையோ, அந்த சொம்பு கூட கையில இல்லாத ஒரு ஃபேமிலியில பிறந்த. பிறக்கச்சேவே தாயார் பரமபதிச்சுட்டார். தந்தையார் என்னமோ கஷ்டப்பட்டார், வளர்க்கறதுக்கு என்னென்னமோ பிரயத்தனப்பட்டார், ஒன்றும் நடக்கல, அவரும் போய் சேர்ந்துட்டார். இப்ப இந்த பிள்ளை அனாதை ஆயிட்டார் ப்ரகஸ்பதி. ஆனா போன ஜென்மால தேவலோகத்துல தான் ஒரு பெரிய ப்ரகஸ்பதியா இருந்த காரணத்தினால அவர் மனசுல கொஞ்சம் அந்த பிளாஷ்பேக் எண்ணங்கள் இருந்தது. பழைய எண்ணங்கள் அவருடைய உள்ளத்துல இருந்தது. ஐயோ நாம எவ்வளவு பெரிய பதவியை விட்டுட்டு இப்படி வந்துட்டோம் பத்தியா, எவ்வளோ பெரிய பதவியை விட்டுட்டு இப்படி வந்துட்டோம் பத்தியா அப்படின்னு. பட் இப்போ இஸ் டூ லேட். இப்போ அதை நினச்சி தப்பான தீர்ப்பு கொடுத்துட்டு எல்லாம் கைவீறி போன பிறகு அதை பேசி பிரயோஜனம் இல்லைன்னு தன்னந்தனியாக தவித்து கொண்டிருக்கிறார். அவர் வீடு ஒரு குடிசை. அந்த குடிசையில் உள்ள உட்காந்தா நிறைய காற்று வரும், ஏன்னா ஸ்பேஸ் அவ்வளோ இருந்தது உள்ள. அது வீடுன்னு பேர். அதை வர்ணிக்கிறார், ஒரு நாய் கூட உள்ள நுழையறதுக்கு லாயக்கில்லாத ஒரு வீடு. சாதாரணமாக தெருவில் சுத்தக்கூடியதான ஒரு நாய் கூட அந்த வீட்டுக்குள்ளே வரத்துக்கு யோசிக்கும். நாம் பேசாமல் குப்பை தொட்டிக்கே போயிடலாம் இந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு நினைக்கணும். அப்படி ஒரு மோசமான ஒரு வீட்டில் இருந்துருக்கார். அவர் பேரில் பரிதாபப்பட்ட ஒரு பெண்மணி. அந்த அம்மா அந்த ஊரில் ஏதோ கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுறா போல இருக்கு. சரி போ, ஐயோ பாவம் ஒரு பிராமணன் கஷ்டப்படுறான், அவனுக்கு நாம் ஏதாவது பண்ணணும் இல்லையோன்னு ஏதோ அவளால் முடிஞ்ச அளவுக்கு காலத்தால் சாயங்காலம் சாரம் போட்டுருக்கா. அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கார். அவர் உழைக்கிறதுக்கு வழியும் தெரியல. தன் பேரில் தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கழிவிறக்கம், ஐயோ நாம பெரிய ப்ரகஸ்பதியாக இருந்தோம், இழந்துட்டோமே மனசுக்குள்ள மருகி கொண்டே இருக்கிறார் அந்த சுவாமி. நெஞ்சுக்குள்ளார துக்கம் அப்படியே அவருக்கு பூர்ணமாக இருக்கு. அப்போ அந்த தேசத்து ராஜா ஒரு நாள் தன்னுடைய சமஸ்த பரிவாரத்தோட அந்த கிராமத்திற்குள்ள வரான். அவனுடைய சின்ன பிள்ளை, அந்த ராஜாவுடைய சிறு பிள்ளை. அந்த சிறு பிள்ளை ரோட்டில் வருது. அப்போதான் அங்கே ஒரு தாய் நாய் தன்னுடைய குட்டிகளோட அது படுத்துட்டு இருக்காது. இதில் அந்த பிள்ளை வந்தான். முதல் குட்டியை அப்படி தூக்கி எடுத்து தண்ணியில் போட்டான். அந்த ராஜகுமாரன் அவனுக்கு தெரியாது, குழந்தை, அவனும் விளையாட்டுத்தனமாக இருந்துட்டான். அந்த நாய்க்குட்டியை தூக்கி கொண்டு போய் தொப்புறு தண்ணியில் போட்டான். அந்த நாய்க்குட்டி துடிச்சு மூச்சு அடங்கி அதை செத்து போயிடுத்து. தாய் நாய்க்கு பார்த்த உடனே கோபம் வந்துடுத்து. அப்படியே அந்த வல்லுன்னு அவனுடைய கண்டக்காலை பிடிக்கிடுச்சு ராஜகுமாரன். ராஜகுமாரன் நாய் கடிச்சிருத்துன்னு சொன்னால் பரிவாரம் விரும்ப விடுமா? ராஜகுமாரன் நாய் கடிச்சிருத்துனா எல்லாம் ஈட்டி கிட்டி கடப்பாரெல்லாம் தூக்கி வந்தான். இதுக்கு போர்க்களத்துக்கு வாங்கினா ஒருத்தவங்க ஆயுதத்தை தூக்கி வர மாட்டான், பின்னாடி பம்பி போயிடுவான். ஒரு நாய் அடிக்கிறதுக்கு எல்லாரும் கையில் ஆயுதத்தை தூக்கின்னு வந்துட்டான். எல்லாரும் அந்த நாயை திரட்டின்னு வரா. தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு கடைசி பட்சம் தன்னிடத்துல இன்னொரு குட்டி இருக்கு, 2 குட்டி, ஒரு குட்டி போயிடுத்து. அந்த 2வது குட்டியாவது காப்பாற்றன்றதான ஒரு பாவத்தினால அந்த தாய் நாயானது தன்னுடைய 2வது குட்டியை வாயில கவிண்டு எங்கெங்கேயோ ஓடுறது. எங்க ஓடினாலும் அதை ஈட்டி வச்சுன்னு விரட்டின்னு வரான் ராஜசேவகர். கடைசியில இது என்ன பண்ணிட்டு, இவர் இந்த ப்ரகஸ்பதி இருக்காரு அந்த வீட்டுக்குள்ள இது தன்னுடைய குட்டியோட உள்ள போச்சு. அப்பதான் இவரை உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கு. உங்களுக்கு தான் ஒன்று தெரியுமா, இதை சொன்னா நீங்க எங்களை வீட்டுக்குள்ள விட மாட்டேன், நாயை வீட்டுக்குள்ள விடக்கூடாது, இது சாஸ்திரம்.
இன்னொன்று தெரியுமா, நாய் பார்த்து நாம சாப்பிடக்கூடாது. நீ வேணா ஒன்னா நீ பார்த்து நாங்கள் சாப்பிடாம இருப்போமே தவிர்த்து எங்காவது நாய் பார்த்து நாங்கள் சாப்பிடாம இருக்க மாட்டோம். நீ வேணா எங்க வீட்டுக்குள்ள வராத, எங்க டாமி வராம இருக்கவே இருக்காது. டாமி சொல்றா, சில பேர் சுப்பிரமணியன்னு பேர் வச்சிருக்கா போல. இப்பெல்லாம் நாயா இருந்தா சுப்பிரமணி தான் பேர் இருக்கணும்னு சமீபத்தில் ஒரு 25 வருஷமா அதுக்கு ஒரு ட்ரெடிஷனல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கா. நாய் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, நாய் பார்த்து சாப்பிடக்கூடாது சாஸ்திரம். அதுதான் விஷயம். இது சொல்றேன், இது நான் என்ன பண்ணட்டோம்னா எனக்கும் தெரியாது, கூடாதுன்னு பெரியவா சொல்லி வச்சிருக்கா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் நீ என்ன பண்ணணும்னு கேள்வி கேட்டா எனக்கு அதுக்கு பதிலுக்கு தெரியாது. கூடாது, அவ்வளவுதான் விஷயம். ஆகத்தே அந்த நாய் உள்ள குட்டியை தூக்கி ஓடி வருது. இவர் சாப்பிட்டு இவரே பசி பாவம், எப்போ சாப்பாடு கிடைக்கும்னு பார்த்துட்டு இருக்காரு. அந்தம்மா மெஸ் எல்லாம் மூடுற டயத்தில் பாத்திரத்தில் என்ன மிச்சம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து கொடுப்பா போல இருக்கு. ஏதோ வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவரால் என்ன முடியும்? ஒரு பரம தரித்திரனா இருக்கச்சே அவருடைய நிலைமையை நாம யோசிச்சு பார்க்கணும். பசி வேலை சாப்பிடணும்னு இவர் உட்காரச்சே அந்த நாய் தன்னுடைய குட்டியை தூக்கின்னு உள்ள வருது. சே வெளில போ அப்படின்னு விரட்டுறது. அதை சாப்பாடு போட்டுறது பிரிக்கச்சே நாய் வந்துருது. சீச்சி நாய் வீட்டு உள்ள வருது, வெளில போ அப்படின்னு தள்ளுறாரு. அது வெளில போகுமா? அது கெஞ்சது, சுவாமி என்னை காப்பாத்துங்கோ அப்படின்னு சரணாகதி பண்றது அந்த நாய். தஸ்மாத் பத்யம் பிரபன்னம் ந பிரதி பிரயச்சந்தி. வேறம் சொல்றது, கொல்லத்தகுந்த அபராதத்தை செய்தவனாக இருந்தால் கூட சரணம் என்று வந்தவனை காப்பாற்ற வேண்டும். தெரியுமா? சரணாகதி யாருக்கெல்லாம் உண்டு அப்படின்னார். ஒரே வார்த்தை சொல்லிட்டார் சுவாமி. என்ன? தாயை கொன்ற மாபாதகத்தை செய்தவனாய் இருந்தால் கூட சரணம் என்று வந்தானேயானால் அவனை ரட்சிக்க வேண்டும் என்பது சாஸ்திரம். அப்படின்னா நாமெல்லாம் சரணாகதி பண்ணிக்கிறதுக்கு குவாலிஃபிகேஷனே கிடையாதா? ஏன்னா எங்க அம்மா இருக்காளே சுவாமி, நான் என்ன பண்ணட்டோம்னா அப்படி அர்த்தம் பண்ணிக்காதீங்க. எல்லாத்தையும் விபரீதமா புரிஞ்சுக்காதீங்க. அவ்வளவு பெரிய பாபம், பாபத்திலேயே பெரிய பாபம் தாயை கொன்ற பாபம். அந்த பாபத்தை செய்து ஐயோ நாம பண்ணிட்டோமே உள்ளம் வருந்தி, அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். உள்ளம் நொந்து போய் தான் இந்த மாதிரி ஒரு பாபத்தை தான் பண்ணிட்டோமே என்பதாக ஒரு வருத்தத்தோட ஒருத்தன் வந்து சரணம்னு காப்பாற்ற விழுந்தானேயானால் ஏதாவது ஒரு வகையில அவனை நாம் காப்பாற்றியாக வேண்டும். எப்படி? தன் உயிரை கொடுத்தாவது சரணம் என்று வந்தவனை காப்பாற்ற வேண்டும். சிபி சக்கரவர்த்தியினுடைய சரித்திரத்தை பார்த்தோம்னா அந்த சிபி என்ன பண்ணா, தன்னுடைய உடம்பை வெட்டி எடுத்து கொடுத்து ஒரு புறாவை காப்பாத்தினான். காட்டில் இருந்த ஒரு புறா தம்பதி ஒரு வேடுவரை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உயிரை தானே தியாகம் பண்ணித்து. அதை பெருமாளே ஒரு கதை சொல்றார். ஒரு புறா பெருமாள் திருவுள்ளத்தை புண்படுத்தியது, ஒரு புறா பெருமாளுடைய உள்ளத்தை புண்படுத்தியது என்பதாக சொல்ற. அந்த அளவுக்கு கொல்லத்தகுந்த அபராதத்தை செய்தவனாக இருந்தால் கூட சரணம் என்று வந்தவனை ரட்சிக்க வேண்டும் என்பது சாஸ்திரம். இந்த நாய் வந்து என்னை காப்பாத்து, என் குட்டியை காப்பாத்து, இவெல்லாம் ராஜசேவகர்கள் என்னை விரட்டின்னு வர அப்படின்னு சிச்சி முதல்ல வெளில போனேன். ஐயோ நான் வெளில போனா என்னை பிடிச்சிருவா அப்படின்னு மரியாதையா வெளில போறியாலேன்னு இவன் கள்ள தூக்கி அடிச்சான். ஏன்னா இந்த நாய்க்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா, இந்த வீட்டுக்குள்ள எந்த நாயும் பூராதுன்னு அவளுக்கு தெரியும். அதனால இங்க உள்ள வந்து தேட மாட்டான். அப்படி ஒரு வீடு. இந்த வீட்டுக்குள்ள எந்த நாய் வராது, அதனால சேவகர்கள் இந்த வீட்டுக்குள்ள வந்து தேடுவதற்கு வாய்ப்பே இல்லைன்றதான ஒரே நம்பிக்கையோட தன் குட்டியை எடுத்துட்டு ஓடி வந்து என்னை காப்பாத்து அவனா அதை அடிச்சு வெளில துரத்திட்டான். அப்ப வாசல்ல வந்து விழுது அந்த நாய். தன் குட்டிய வாயில கவின்றிருக்கு, வெளில வந்து விழுந்துட்டு ஐயோ இவர் நல்ல குலத்துல பிறந்து நல்ல அத்தியனம் பண்ணினவரா இருக்கார், ஆனா இப்ப பாரு என்னால இவருக்கு மேலும் ஒரு பாபம் வந்துருச்சேன்னு அந்த நாய் மனசுல நினைச்சுக்க. அதனுடைய பாவத்தை பாருங்க. என்னால இவருக்கு ஒரு பாபம் வந்துருத்தே, என்ன சரணாகத சம்ரக்ஷணம் இவர் பண்ண மாட்டார்னு தெரியாமல் நான் இவர்கிட்ட வந்து பிரார்த்திச்சுட்டேன். இப்ப சரணாகதனான என்னை இவர் கைவிட்டுட்டார். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல இந்த சேவகர்கள் வந்து என்னை கொண்டுட போறா. அப்ப சரணாகதனை கைவிட்ட பாபம் இவருக்கு வந்துடுத்தே. நான் இவர்கிட்ட வராமல் இருந்திருந்தா அந்த பாபம் இவருக்கு வந்திருக்காது இல்லையா? ஏன் நாய்க்கு கூட அப்படி ஒரு எண்ணமா? நமக்கு வேணா எண்ணம் வராது, நாய் அப்படி கூட நினைக்குமா? நாய் சொல்லித்து, ஆமா சுவாமி இந்த பெரியவரை சேவிச்சதுனால எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. போன ஜென்மத்துல இதே மாதிரி நான் என்னிடத்தில் சரணம் என்று வந்தவனை கைவிட்ட காரணத்தினால் தான் இப்படி நாயா பிறந்து அலையிறேன். நான் இப்படி நாயா பிறந்து அலையிறேன். கடைசியில இவர் என்னை காப்பாற்றுவார்னு வந்த, இவர் கைவிட்டுட்டார். நான் வராம இருந்திருந்தா இவர் அவருடைய காரியத்தை பார்த்துட்டு இருப்பார்.
இந்த கிரைம் ரேட்டு, இந்த மேல ஒரு பாபம் அவருக்கு சம்பவிக்காமல் இருந்திருக்குமோ இல்லையோ, என்னால் இந்த பிராமணனுக்கு மறுபடியும் ஒரு பாபம் வந்துட்டு இப்படி சரணாகதனை அவர் கைவிட்டுட்டாரேன்னு இது சொல்லிட்டே இருக்கச்சே ராஜசேவகர்கள் வந்தா குட்டிய நாயர் ரெண்டுத்தையும் கொண்டுட்டாவா. இவர் பார்க்குற இவார்த்து வாசல்ல இந்த இன்சிடென்ட் நடக்கிறது. குட்டியும் போயிடுத்து, நாயும் போயிடுத்து. அப்பதான் ப்ரகஸ்பதி யோசனை பண்றார், நாம என்ன பண்ணினோம், ஏன் இப்படி முரட்டுத்தனமா நடந்துட்டோம், ஒருவா சாப்பாடு நமக்கு வயத்துல இறங்கணுன்றதான பசி வெறியில நாம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் தெரியுமா. எத்தனையோ நாள் பட்டி கடந்திருக்கோம், நமக்கு சாப்பாடு இல்லாமல் தான் இருந்திருக்கு, அப்பெல்லாம் அமைதியா இல்லையா. இன்னைக்கு ஏன் இந்த சாப்பாடை பார்த்த உடனே ஒரு நாய் சரணம்னு வந்தது, அதை என் ஆத்திர இந்த வீடு எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, வாசஸ்தானத்திற்கு யோக்கியமே இல்லை. அப்படி இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள ஒரு நாய் வந்து ரட்சிக்கணும்னு பிரார்த்திக்கச்சே நான் அதை விட்டுட்டேன் பத்தியா. சரணாகதனை கைவிட்ட பாபம், நான் எவ்வளவு பெரிய பாபம் பண்ணிட்டேன்னு அவருக்கு புத்தி தெளிந்தது. இதுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் உண்டா? பிராயச்சித்தம் இதுக்கு எங்க இருக்கு? கிடையாது, தெரியாது. யாரை கேட்டா தெரியும் இருக்கு பிராயச்சித்தம். வேற வழி இல்லைன்னு இவர் கிளம்புற. எங்கெங்கயோ காடு மேடு மலை வனாந்தரம்னு ஊரெல்லாம் சுத்தி 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 போறார். இவர் எங்கெல்லாம் போயிட்டு கடைசியில இமயமலையில பரத்வாஜ மகரிஷியை சேவிக்க, உடம்பெல்லாம் கிழிஞ்சி வஸ்திரம்லாம் கிழிஞ்சி பார்க்கறதுக்கே விகாரமாக ஒண்ணுமே இல்லாத இவர் வந்து நிக்கிறத பார்த்தோன்னே பரத்வாஜருக்கு அவருடைய தபோபலத்தினால தெரிஞ்சது, ஆஹா இவர் யாரு, ப்ரஹஸ்பதி தேவகுரு, எல்லாத்தையும் எழுந்துட்டு என்ன மாதிரி ஆயிட்டார் பத்தியா இந்த ப்ரஹஸ்பதின்னு. அப்படியே பரத்வாஜருக்கு அவர் பேர்ல ஒரே ஒரு தாபம், ப்ரஹஸ்பதிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருத்து பத்தியா, அந்த ப்ரஹஸ்பதி இப்படி கஷ்டப்படுறாரு பத்தியான்னு நினைச்ச உடனே, சுவாமி உண்மை யாருன்னு நான் தெரிஞ்சு விட்டேன், நீர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு கொடுத்து. ஆமா, பாபத்துக்கு மேல பாபம் எனக்கு. முதல்ல தேவலோகத்துல இருந்து தீர்ப்பு சொன்னேன், அதனால ஏற்பட்ட விளைவு இப்ப மனுஷலோகத்துல வந்து பிறந்துட்டேன். இப்ப இது போல எனக்கு ஒரு பாபம் மேல என்னுடைய கிரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, நான் எப்படி நிவர்த்தி ஆகுது, இதுலேருந்து எனக்கு எங்கே விடுதலை கிடைக்கும், ஏதாவது உபாயம் உண்டா அப்படின்னச்சே. அவர் சொன்னார், நீ சந்தியாவந்தனம் பண்ணுறீரோ இல்லையோ அப்படின்னு. பரத்வாஜர் கேட்ட கேள்வியே சூப்பரான கேள்வி. என்ன சுவாமி இதெல்லாம் போய் இப்போ கேட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு நாம் ஈஸியாக லௌகிகான்றதான பிராண்டிங்கில் படக்குன்னு அதெல்லாம் நாம் வந்து அப்படியே சீல் பண்ணிடுவோம், க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆனால் பரத்வாஜர் கேட்டார், நீ சந்தியாவந்தனம் பண்ணுறியோ இல்லையோ. சந்தேகம் என்ன சுவாமின்னு. எங்கே பண்ணுவேன்? நதியில் பண்ணுவேன், குளத்தில் பண்ணுவேன், ஏரியில் பண்ணுவேன். அதெல்லாம் சரி, நீ இங்கேருந்து காஞ்சிபுரம் போ, சத்யவிரத க்ஷேத்திரம்னு பேர் அந்த க்ஷேத்திரத்திற்கு. எத்து சத்யவிரதம் நாம, அதுக்கு சத்யவிரதம் என்பதாக லோகத்தில் கியாதி. ஏன்னா அதுக்கு சத்யவிரதம்ன்றதான பேரனுடைய காரணம் என்ன, ஒரு விரதம் நாம் அங்கே செய்தோமையினால் அது நமக்கு பலிக்கும். எத்தனை விதமா? 100 பங்கு 1000 பங்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். க்ஷேத்திரம் சர்வேஷு விஸ்ருதம், சர்வ க்ஷேத்திரங்களிலும் இது மிக புண்ணியமானது. அயோத்தியா, மாயா, மதுரா, காஷி, காஞ்சி, அவந்தி, துவாரவதி, சப்தைதே முக்திதாயகாக என்று 7 க்ஷேத்திரங்கள், 7 நகரங்கள் புண்ணிய நகரங்கள்னு சொல்லப்படுறது. ஆனால் வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது. அதுல 6 நார்த் ரீஜன், ஒன்னே ஒன்று மட்டும்தான் சதர்ன் ரீஜன். அயோத்தியா, மாயா, மதுரா, காஷி, அவந்தி, துவாரவதி, அந்த 6 எங்க இருக்கு? நார்த் இந்தியா. காஞ்சி மட்டும்தான் சவுத் இந்தியா இல்லையா. அதனால அந்த ஒரு க்ஷேத்திரம் இருக்கே, அங்க போய் அனந்த சரஸ்வர தீர்த்தாமாடி 10 காயத்ரி பண்ணினா 1008 காயத்ரி பண்ணினா பல சித்தி உண்டா. அதனால அந்த இடத்துல போய் நீ காயத்ரி ஜபம் பண்ணு. வரதன் பெருந்தேவி தாயாரோட நித்யஸ்ரீ நித்தியமங்கலமாக திவ்ய சாநித்தியத்துடன் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் அது. ஆகையால நீ அந்த இடத்திற்கு போக வேண்டியதுன்னு பரத்வாஜர் இவருக்கு ஒரு ஐடியா கொடுக்கிறார். ஐடியலான அந்த ஐடியாவை கேட்ச் பண்ணிட்டார். அங்கிருந்து கிளம்பினார், நேர இந்த காஞ்சிபுரம் வந்துட்டார். அப்ப இப்ப இருக்கிற மாதிரி பெரிய அற்புதமான கோட்டை மதில் சுவரெல்லாம் கிடையாது. மதில் சூழ்ந்து அழகாய கட்சின்றதாக சொல்லி அந்த மதில் சுவரு அழகான சன்னதிலாம் கிடையாது. எல்லாம் வனப்பிரதேசம். ஹஸ்திகிரி பர்வதம், அது மேல வரதன் சன்னிதானம் உண்டு. அதை சுத்தி ஒரே வனப்பிரதேசம் இருக்கு. இந்த அனந்த சரஸ்வர புஷ்கரணி இருக்கு. இதன் கரையில இவர் உத்தமமான காயத்ரி மகாமந்திர ஜபத்துடன் பகவானை குறித்து தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார் ப்ரஹஸ்பதி.
கிரமமா ஒரு நாள் ஒரு அற்புதமான ராஜகுமாரன் பார்த்தா ரூப லாவண்யம் எப்படி இருக்கா, பார்க்கச்சேவே எப்படி இருக்கு, மின்னிலங்கு திருவுருவும் பெரிய தோளும் கரிமுனிந்த கைத்தலமும் கண்ணும் வாயும். பார்த்தாலே எப்படி இருக்கான், அவளை பார்க்கும் பொழுதே அழகு அழகுனா அப்படி ஒரு அழகா இருக்கான். இவருக்கு அவளை பார்த்து யாருன்னு தெரியல. ஒரு இளவரசன் இல்ல ஒரு ராஜகுமாரன் இளவரசன், அவனுடைய காதலி அல்லது மனைவி, அவ 2 பேரும் வரா. பார்க்கா ஒரே அந்த ஒரு ஆபிரூப்பியமே ஒரு ஸ்டைல், அவன் நடை, அவர்கள் உடை, அந்த பாவனை என்னன்னா அந்த பார்க்கில் வாக்கிங் பண்ணிட்டு இருக்கா. காட்டில் அவன் தனியா போறாளாம். காட்டில் அழகா அப்படி சுத்தி வந்துட்டு இருக்கான். வனாந்தரம், கொடிய மிருகங்கள் இருக்கக்கூடிய காடு, அடர்ந்ததான செடிகள் கொடிகள்லாம் இருக்கு, பலவிதமான பாம்புகள் இதெல்லாம் வரும். அந்த இடத்துல இந்த 2 பேர் மட்டும், அதுவும் கணவன் மனைவி, ரொம்ப இளவயசு சிறு பிள்ளைகள், பார்த்தா சர்வலட்சண சம்பன்னர்களா இருக்கா. யாருன்னே தெரியலையே இவருக்கு. அவ புரியல. பிணியவள் தாமரை மொட்டலர்த்தும் பேரருளாளன் கொல்யானறியேன் பணியும் எல் நெஞ்சமிதல் கொல் தோழி பண்டிவர் தம்மையும் கண்டறியேன். பார்த்தது இல்லையே, யாருன்னு தெரியலையே, நீங்கள்லாம் யாரு, எங்க வந்திருக்கேள், எதற்காக வந்திருக்கேள், அவ கேட்கிற. அவர் பிருகஸ்பதி அடையாளம் தெரிஞ்சுக்கல. கதாச்சித் லீலயாசார்த்தம் லக்ஷ்மியா லக்ஷ்மிபதி முனே. வந்திருக்கிறது யாரு, சாட்சாத் வரதன். யார் கையை பிடிச்சு வந்திருக்கான், பெருந்தேவி தாயார் கையை பிடிச்சு வந்திருக்கான். பெருந்தேவியோட என்னடா பத்தி உலாத்தல் இல்லையா, பத்தி உலாத்தலா பக்தி உலாத்தலா அப்படின்னு ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ்லாம் போடுவாங்க. மாதவன் என்று ஓரவல்லீரே, அது என்னது சுவாமினர், பெருமாள் பிராட்டினுடைய கரம் பற்றி உலாத்துதல். அவள் கையை பிடிச்சிட்டு இருக்காராம். கதாச்சித் லீலயாசார்த்தம் லக்ஷ்யா லக்ஷ்மிபதி முனே சஞ்சசாரவனே தஸ்மின் சர்வர்த்து குசுமோச்சிதே. அழகான புஷ்பங்கள், அந்த பொண்ணு அழகா கையில ஒரு பொக்கே வச்சுருக்கா. புஷ்பங்கள் நல்ல பரிமளம் மிகுந்த வாசனையுடைய புஷ்பங்கள், தாமர புஷ்பம் வச்சுருக்கலாம். கிரீடன் வை சனதி தீரே புண்ணிய விருட்ச சமாஸ்ரிதே. வேகவதி கரையில் இருக்கக்கூடியதான நதி கரையில அழகான வனத்துல இவர்கள் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிருகஸ்பதி இவாளை பார்த்தாலே தவிர்த்து அவர் ஃபுல்லா பார்க்கல. அப்படி இப்படி பார்த்தா சில பேர் இது ஒரே ஆங்கிள் தான் பார்ப்பான், பல ஆங்கிள் பார்க்கணும். எப்படி இருக்கணும், நல்ல நியூஸ் ரிப்போர்ட்டர் அப்படின்னா 4 பக்கமும் ஓடி ஓடி போட்டோ எடுக்கிறார்கள். சில பேர் பார்த்தல அப்படி எடுப்பா அப்படியே எடுப்பா அப்படியே எடுப்பா, அப்படி திருவாரூட்ட கைகறி பண்ணிட்டு இருப்பா. இந்த போட்டோ வச்சிருந்தேன் 4 பக்கம் சுத்தணுன்றதாக சொல்றோம் இல்லையா. வால்மீகி போல ஒரு நல்ல ரிப்போர்ட்டர் பார்க்க முடியாது, தெரியுமோ. ராமாயணம் அரங்கேற்றம் நடந்துட்டு இருக்க, லவகுஷாலாம் கானம் பண்ணிட்டே இருக்கா. சிம்மாசனத்தில் ராமனையே காணும், யாருக்குமே தெரியாது. ராமன் டக்குன்னு இறங்கி கீழே வந்து உட்காந்துட்டார், யாருக்கும் தெரியாமல். எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னாரு, வால்மீகி ரிப்போர்ட்டர் சார். அவ எந்த சைடு எங்க போறான்னு பார்த்துட்டு அவ பின்னாடி தான் போவார். பிரஸ் பெண்ணா அப்படி இருக்கணும். பிருகஸ்பதி பாவம், அவர் நம்மள மாதிரி, அவருக்கு ஒரே ஆங்கிள் தான் போட்டோ எடுக்க தெரியும். அதனால பிருகஸ்பதி என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, இவரை பார்த்தாரே தவிர்த்து இவர் தலைக்கு மேல பார்த்திருந்தாரா, அங்க கருடன் வட்டமிட்டு கொண்டிருந்தான். மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே மேலாய் பறந்த வெயில் காப்பான் வினரை சிறுவன் சிறுகெண்ணும் மேலா பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. ஆண்டாள் சொன்னான், நெஜ கலப்பு இல்லாமல் பொய் சொல்ற ஒரு பர்சன் வேணும் எனக்கு. செல்போன் வச்சுட்டு இருக்கிற எல்லாரும் அப்படிதான் சார். யாருமே இப்பெல்லாம் பிராம்டா உண்மை பேசுறதே இல்லை. நெஜ கலப்பு இல்லாமல் பொய் சொல்லணுங்க. ஏன்னா சத்தியம் பேசுறவனுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், யாரு கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான் பண்ண போறான். பொய் சொல்றவன் தான் ஜியோ சிம்ல என்ன ஆன்சர் பண்ணின, வோடஃபோன் சிம்ல என்ன ஆன்சர் பண்ணினேன்னு ஞாபகம் வச்சு சொல்லணும், யாருக்கிட்ட என்னென்ன சொன்னேன்றதுக்கோசரம். இங்க இவா சுத்தின்ற எத்திர எத்திர சரே தஸ்மின் வனே லக்ஷ்மி சகாயவான் தத்ர தத்ர சச்சாரோச்சைஹி பக்ஷௌ விஸ்தீரிய பக்ஷிராட்டு. எங்கெங்கெல்லாம் இவா போயிட்டே இருக்காளோ, யாரு, இந்த அரசனும் அவனுடையதான மனைவியும்
அந்த ராஜாவும் ராஜகுமாரத்தையும் அவ 2 பேரும் எங்க போயிட்டு இருக்காளோ, எத்த சரேத்து எங்க போயிட்டு இருக்காளோ, அவ பேர்ல வெயில் படாமல் வினதை சிறுவன் சிறகன் மேலாப்பு. அழகா அந்த சிறகை விரிச்சு அப்படி வந்துட்டு இருக்கான் கருடன். பார்த்து பிருகஸ்பதி தெரிஞ்சுக்கலாமோ இல்லையோ? ஏன் தெரிஞ்சுக்கல? அதான் பிருகஸ்பதி. ஏன்னா இப்ப நம்ம பிருகஸ்பதியான ஆயிட்டார். அவர் ஒரிஜினல் பிருகஸ்பதியா இருந்தவர் நம்ம கேட்டகரிக்கு வந்துட்டாரோ இல்லையோ? யாரு நீங்க? இந்த காட்டுல தனியா சுத்தின்றீங்களே, இப்படிலாம் சுத்தலாமா நீங்க? பயமாச்சே. இங்கெல்லாம் புலி இருக்கும், சிங்கம் இருக்கும், கரடி இருக்கும், பெரிய பெரிய அனகொண்டா பாம்புலாம் இருக்கும். ஐயோ உங்களை பார்த்தா சிறு பசங்க மாதிரி இருக்கே, என்னடா? அவன் சொன்னான், இப்பெல்லாம் பெரியவாள்லாம் கோவில் பக்கம் வருது இல்ல, எங்களை மாதிரி சின்னஞ்சிறுகளுக்கு கோவில் தான் கொஞ்சம் ஏகாந்தமா இருக்குன்னு இந்த பக்கம் வந்துட்டோம்னா. ஏன்னா அவளுக்கு நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்கு சுவாமி. டப்பிங் சீரியல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டா, இப்ப அடுத்த லெவலுக்கு வந்துட்டாவா. ஆகையினால நாங்க அப்படி கொஞ்சம் ஏகாந்தம். ஐயோ இங்கெல்லாம் இருக்காதீங்க, பொழுது போயிடுச்சுன்னா அஸ்தமிச்சு போச்சுன்னா ஒரே இருட்டி போயிடும், ரொம்ப சமமாயிடும், நீங்க முதல்ல கிளம்பு கொண்ட. எம்பெருமானே எதிர வந்து நிக்கிறான். பிருகஸ்பதியினுடைய பாபம் அவனை தெரிஞ்சிக்க ஒட்டாமல் தடுத்து. எதை போல? கஷ்டப்பட்டு 2 மணி நேரம் கியூல நின்று பெருமாள் சன்னதிக்கு வந்து அப்படி கற்பூர ஆர்த்தியாச்சு அப்படி இருக்கு கண்ணை முடிக்கிறோம் பாருங்க, அங்கதான் பாபம். 2 மணி காலம் அந்த கியூல வந்திருப்போம். எப்ப சேவிக்க போறோம்னு இடிச்சு தள்ளிட வந்து கடைசியில அவர் சரி நம்ம தெரிஞ்சவர் வந்திருக்காரு, அர்ச்சகர் சுவாமி என்ன பண்ணுவார், நன்னா சேவிக்கட்ட வேணே ஒரு கற்பூர ஆரத்தி கையில எடுத்தோடனே அப்படி கண்ணை இழுக்க முடிப்பான். ஆஹா நாமெல்லாம் பிருகஸ்பதிகள். அப்ப நம்ம விஷயம் தெரிஞ்சிடும். எம்பெருமானம் பிராட்டி வந்தா எப்படி வந்தா தெரியுமா? ஆழ்வார் சாதிப்பார், ஞாலத்தூடே நடந்தும் நின்றும் கிடந்திருந்தும் சால பல நாள் உகந்தொரு உயிர்கள் காப்பானே, கோலத்திருமாமகளோடு உன்னை கூடாமே, சால பல நாள் அடிகேல் இன்னும் தளர்வேனோ. யுகந்தொரும் ஒவ்வொரு யுகத்திலும் நடந்தும் நின்றும் கிடந்தும் இருந்தும் காப்பவன் யாருனர்? வரதன். ஞாலத்தூடே நடந்தும் நின்றும் கிடந்து இருந்தும், ஞாலத்தூடே கோலத்திருமாமகளோடு நடந்து, கோலத்திருமாமகளோடு இருந்து, கோலத்திருமாமகளோடு கிடந்து காப்பவன் வரதன். எப்பொழுதும் பிராட்டியோடையே சேர்ந்தவன். தினத்தனையும் திருமகளை விடாதார் வந்தார். தெரியுமா உங்களுக்கு? ஒரு க்ஷணம் கூட தேவைப்படுவார் பிராட்டி விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டார். பெரிய சவாரி பெருமாள் வெளியூருக்கு ஏழணும், பெரிய சவாரிக்கு ஏழணும்னா பெருமாள் அப்ப பிராட்டியுடைய சட்டாரியோட தான் எழுதுவார். தெரியுமா? ப்ரொஃபைல் பிக்சர் ஒய்ஃபுடைய தான் போட்டோ வச்சுக்கிறோன்றமே எதுக்கு அப்படின்னா அப்பப்ப லைஃபுடைய டேஞ்சர் புரிஞ்சுக்கிறதுக்கு. இவன் அவனோ பிரியம்னு நினைச்சுட்டான். இல்ல சுவாமி, வாழ்க்கையில துன்பங்கள் அடிக்கடி நேரிடுன்றதை நம்ம அப்பப்ப கொஞ்சம் நம்மளை தைரியப்படுத்திக்கிறதுக்கு. வரதன் அப்படி இல்லை. தினத்த